ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு 10 சென்டில் ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. இதில் என்னென்னலாம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரி செடி, வெண்டைச்செடி, கொத்தவரங்காய், புளிச்சக்கீரை, செருக்கீரை, தட்டைப்பயிறு, சோளம், இதெல்லாம் நம்ம இதில் ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. இது கத்திரி செடி, வெண்டைச்செடி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அறுவடை ஸ்டேஜுங்க. ஒரு 1.5 மந்த் ஆகுதுங்க. இப்போ நம்ம வந்து 2 டேஸ் முன்னாடி நம்ம அறுவடை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, பாதிக்கு பாதி சொத்தக்காய் வந்துருச்சுங்க. அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்ரி மூலியமாக மருந்து வாங்கிட்டு வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்குறோங்க. அடுத்த முறை நம்ம அறுவடை பண்ணும்போது நமக்கு தெரியுங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சொத்தை வருதா இல்லை கண்ட்ரோலாக இருக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க. இதில் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலருங்க. கத்திரியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான காய் இருக்குங்க. ஒன்று வந்து வயலட் இருக்கும், க்ரீன் இருக்கும், க்ரீனு ஒயிட்டு கலந்த மாதிரி ஒன்று இருக்குங்க. இப்போ பாருங்கள், இங்கே வந்து வெண்டைச்செடி, சோளம் ரெண்டும் போட்டிருக்குங்க. இது வந்து தட்டைப்பயிருங்க. தட்டைப்பயிறு வந்து இப்போ காய் வச்சுருக்குங்க, ஆனால் இப்போது சின்ன பிஞ்சாக இருக்குங்க. இது வந்து கொத்தவரங்காய், இதுவும் பூ வச்சுருக்குங்க. இதுக்கு மேலே தான் காய் வைக்குங்க. இது வந்து சப்போட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காய்ப்பு இருந்துச்சுங்க. பழம் எல்லாம் பறித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்தாச்சுங்க. இது வந்து சாத்துக்குடிங்க. எப்படி இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆகுங்க அது காய் வைக்கிறதுக்கு. ஆப்பிள் செடிங்க, இதுவும் நல்ல ஒரு கிளைப்போட நல்ல தழைப்பாக வருதுங்க. நல்லா தழைச்சி வந்துட்டு இருக்குதுங்க. இதுக்கு மேலே தான் தெரியுங்க, அது வந்து பார்த்திங்கன்னா அது காய் வைக்கணும்னா 5 வருஷம் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுவதற்கு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.